உண்மையில் நஜித் என்று சொன்னால் அரபு மொழியில் அதற்கு பொருள் என்னன்னு சொன்னா மேடான இடம், அதான் நஜித். அப்ப அரபு உலகத்தில் எங்கெல்லாம் மேடான பகுதி இருக்கிறதோ அது எல்லாமே நஜித் என்று சொல்லப்படும். இது சொல் வழக்கில். அதன் அடிப்படையில் முஅஜமுல் புல்தான், நாடுகளை பற்றிய நகரங்களை பற்றிய ஒரு பெரிய ஒரு டிக்ஷனரி ஒன்று இருக்கிறது. அந்த டிக்ஷனரி அதான் முஅஜமுல் புல்தான் என்கிற நூல். அந்த நூலுடைய ஆசிரியர் சொல்லுகிற போது அரபு பிரதேசத்தில் மொத்தம் 12 நஜித் இருக்கிறது. 12 இடத்திற்கு என்ன செய்வாங்க, நஜித் என்கிற பேரே சொல்லப்படும். அப்படி இருக்கக்கூடிய நஜிதுகளுடைய பெயர்களை அடையாளப்படுத்தி விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நஜித் இது என்பதை பற்றி சொல்லுகிற போது அது ஈராக்கை குறிக்கும் என்று சொன்னார். ஏன் அது ஈராக்கை குறிக்கும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் உண்மையான குழப்பங்கள் அங்கேதான் தோன்றியது. எந்த அளவிற்கு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தன்னை நபி என்று வாதிட்ட முசைலமா என்பவரும் அந்த பகுதியை சார்ந்தவன் தான். அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது ஈராக்கில் இருந்து கொண்டிருக்கிற கர்பலா என்கிற பகுதியில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது அங்கே என்ன செஞ்சாங்க, ஏற்பட்ட குழப்பங்களை பற்றி என்ன செய்றாங்க, பல்வேறு விதமான குழப்பங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அடையாளப்படுத்துகிற போது என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்கிற முல்ஜிம் அல் முராதி என்பவன் அந்த ஈராக்கை சார்ந்தவன். அதே போன்று ஈராக் வாசிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற கருத்தை சொல்லுகிறார்கள். அதே போன்று சஹாபாக்களின் காஃபிர்கள் என்று விமர்சிக்கக்கூடிய பெரும் குழப்பவாதிகளான ஷியாக்கள் ஈராக்கில் தான் தோன்றினார்கள். அதே போன்று ஹவாரிஜியுடைய கொள்கை அங்கிருந்து தான் உருவானது. ஹவாரிஜிகள் அங்கே தான் தோன்றினார்கள். முதலாவதாக விதியை மறுத்த கதிரியாக்கள் என்கிற அந்த கூட்டம் ஈராக்குடைய பசரா பகுதியில் தான் தோன்றினார்கள். இப்படி இது குறித்து என்ன செய்றாங்க, இமாம் யஹ்யா பின் மஅமர் என்பவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமுடைய முன்னுரையிலே நம்ம பார்க்கலாம். அதே போன்று மஅபத் அல் ஜுஹ்னி, இந்த மஅபத் அல் ஜுஹ்னி என்பவர் தான் இந்த கருத்தை முதலாவது முன்வைத்தார். அவரும் யார்தான், இதே இந்த ஈராக் பகுதியை சார்ந்தவர் தான். இப்படி என்ன செய்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த ஹவாரிஜிகள் அவர்களும் இதே ஊரில் இருக்கக்கூடியவர் தான் என்று பல்வேறு விதமான செய்திகளை அடுக்கடுக்காக என்ன செய்றாங்க, இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் புறக்கணித்து விட்டு தான் என்ன செய்றாங்க, இந்த 12 நூற்றாண்டு கழித்து வந்த ஒருவர் மீது இந்த பழியை சுமத்துவதற்காக இந்த தொடர்பு படுத்தலே இருந்து கொண்டிருக்கிறது.